உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க. அப்பனா சரி, பால் காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்களோட நாங்க 2 பேரும் வந்துடுறோம். சரி சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி மாப்ள. ஏய் மீனா, வரேன் மாமா. சரி வரேன். வாங்க. இவ எங்க இப்படி இருக்கா? நல்லா இருந்த பொண்ண அந்த குடும்பம் சேர்ந்து இப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்கு. மாப்பிளைக்கு இன்னைக்கு புத்தி வந்தது போல இவளுக்கும் ஒரு நாளைக்கு புத்தி வரும். அப்ப எல்லாமே சரியாயிடும். விடு, பாத்துக்கலாம். என்னமோ சொல்றீங்க. அபராதா, வேற என்ன விசேஷம்? விசேஷம் என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல. முத்துவேலு, சக்திவேலு, வாங்கப்பா. இந்த பாருங்க, உங்க தம்பி பழனி வந்திருக்கான். ஏதா நான் என்ன விருந்தாளியா என்ன? நான் வந்திருக்கேன்னு சொல்லி அண்ணனுங்களை கூப்பிடுறதுக்கு நாளுக்கு ஒரு நாள் வந்து உன்னை பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன? அதெல்லாம் முன்னாடி நடந்த கதை. இப்பெல்லாம் நீ எப்பயாவது ஒரு தடவை தானே நீங்க வர. உட்கார் சக்தி. எப்படி இருக்க தம்பி? நல்லா இருக்கனே. ஆத்தா பிறந்த நாள் வருது தெரியல. ஞாபகம் இருக்கனே. அம்மாக்கு என்ன வாங்கி கொடுக்க போறிய குழந்தனாரே? அட்டிகையா இல்ல ஒட்டியானுமா? ஏய், இவ ஒருத்தி. அது வந்து அதுக்கெல்லாம் இவனுக்கு எங்க வாக்கு இருக்கு? எங்கேயாச்சும் காஞ்சிபுரம் வெத்தல 2 வாங்கி நிப்பான். சாயங்காலம் உன்னை தெப்ப குளத்துக்கிட்ட பார்த்தேன். தெருக்குழாயில தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு இவரு கண்ணில் பட்டு தொலைச்சிட்டானா? மளிகை சாமான் டெலிவரி கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். ரொம்ப தாகமா இருந்தது, அதான் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு எத்தனை டெலிவரி பாக்குறேன்? அது வந்து எல்லா டெலிவரியும் இவன் தான் பாத்துக்கிறான். அது தவிர குடன் வேலை, வர்ற ஆளுங்களை கவனிக்கிற வேலை எல்லாமே இவன் தான் செய்யறான். கடை திறந்ததும் கூட்டி பெருக்கிறதுல இருந்து கடையை பூட்டும் போது கற்பூரம் ஏத்துற வரைக்கும் ஆல் இன் ஆல் இவர் தான். உன்னை கேட்டாங்களா? தேவையில்லாம பேசிக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து என்ன சுத்து போட்டுக்கிட்டு இருக்கிய? என்ன விஷயம் சொல்லுங்க. ஏண்டா, கப்பல் மாதிரி இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க இருந்தா இருக்க மாட்டேங்கிற. அங்க போய் தானத்துக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்கான், அதுல போய் குடும்பம் நடத்திட்டு இருக்க. இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? டேய், அந்த 10க்கு 10 பரதேசி பாண்டியோட மச்சான் வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா முத்துவேல் சக்திவேலோட தம்பியா போயிட்டல, ஊருக்குள்ள எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு. அது ஒன்னால கட்டக்கூடாது, பாத்துக்க. ஏன்னா நான் என்ன தினமும் குடிச்சிட்டு ரோட்ல உருண்டுகிட்டு இருக்கேனா? இல்ல போறவங்க கிட்ட எல்லாம் மம்பளுக்கு சண்டை போட்டு அடிச்சு பண்ணிட்டு இருக்கேனா? உனக்கு நல்லபடியா ஒரு மளிகை கடை வச்சு தரோம், பாத்துக்கிறியா? என்ன திடீர்னு? டேய், என்னடா திடீர்லாம் சொல்ல.